அது வா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல சுரேஷ் சங்கியா டைரக்ஷன்ல யோகி பாபு லவ்லி நடிப்பில் வெளிவந்த கிணத்த காணா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல கோடாங்கிப்பட்டி ஊர்ல கோயில் பூசாரியா இருக்கிறவர் தான் நம்ம யோகி பாபு. ஒரு பக்கம் கோயில் பூசாரியாவும் இன்னொரு பக்கம் செலவழிக்கிற சிற்பியாவும் இருக்காரு. அந்த ஊர்ல மழை பெய்யாதனால கடும் வறட்சியா இருக்கு. அதனால தண்ணீருக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஊர்ல தண்ணி இல்லாதனால யோகி பாபுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்டுல யோசிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஊர்ல தண்ணி கிடைக்கிற இடமா பார்த்து ஒரு கிணறு வெட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அப்படி தேடும் போது யோகி பாபு இடத்துல தண்ணி கிடைக்குது. அதனால யோகி பாபு இடத்துல கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா டைனோசர் எலும்புக்கூடு கிடைக்குது. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. அதனால அந்த இடத்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆக்குபை பண்றாங்க. இதனால யோகி பாபுவும் கிராம மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து யோகி பாபுவும் கிராம மக்களும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. செவ்வாய் கிரகத்திலே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல இன்னும் கிடைக்கல. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையாகவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையாகவும் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகல. சுரேஷ் சங்கியா தன்னோட ஃபர்ஸ்ட் படமான ஒரு கிடாவின் கருணைமனு படத்துல ரொம்ப அழகாவே காமெடி பிச் பண்ணியிருப்பாரு. அழகாவும் பில்டப் பண்ணி அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையாகவும் செகண்ட் ஹாஃப்ல வேற கதையும் வரதுனால அவர் சொல்ல வந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்ல முடியலன்னு தான் தோணுது. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச் பண்ணும்போது அது மக்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கணும், அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராரு. அன்பார்ச்சுனேட்டா சுரேஷ் சங்கியா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதனால போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு படைப்பாளி இறந்தா கூட அவங்களோட படைப்புகளை ரசிக்கிற மாதிரி இருந்தா என்னைக்குமே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த வகையில சுரேஷ் சங்கியா சின்ன சின்ன காமெடி மூலமா நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. வழக்கம் போல இந்த படத்துலயும் யோகி பாபு பொண்ணு தெரியலைறாரு. அக்கா தாத்தா பாசம், ஊர் மக்கள் பாசம் சொல்லிட்டு நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா அவரோட டைலாக் டெலிவரி தான் இந்த வட்டாரத்துக்கு செட்டே ஆகல. லவ் பண்ற சீனை தவிர நல்லா புல்லட் ஓட்டுறாங்க, மத்தபடி பெருசா ஒன்னும் ஸ்கோப் இல்ல அவங்களுக்கு. ஆத்தாவா நடிச்சிருக்கிற கவிஞர் விக்ரமாதித்யன் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரேச்சல் ரெபாக்காவும் சரி, ராமகிருஷ்ணனும் சரி, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல செட்டே ஆகல. அது ரேச்சல் ரெபாக்கா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காங்க, சுத்தமா செட் ஆகல. ஒரு ஹலோ கந்தசாமி, ஹீரோ குமார் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காங்க. தாய் இல்லாம கஷ்டப்படுற, அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறியா? படத்தோட சினிமாட்டோகிராஃபி வி தியாகராஜன் பண்ணியிருக்காரு. ஒரு வறண்டு போன லேண்ட் எப்படி இருக்குமோ ரொம்ப யதார்த்தமா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நிவாஸ்கே பிரசனோட மியூசிக்ல பாட்டும் சரி, பீஜியும் சரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. சாமரோட எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிதானமா போக வேண்டிய இடத்துல கிறிஸ்பா கட் பண்ணி வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கிறிஸ்பா கட் பண்ண வேண்டிய இடத்துல லாங்கா கட் பண்ணி வச்சிருக்காரு. யார் இடத்தை யார் ஆக்கிரமிக்கிறது? அரசாங்கத்தை எதிர்த்துட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, காமெடி சீரியஸ் பிசினஸ் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நம்ம ரசிக்கிற காமெடி பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். மத்தவங்க ரசிக்கிற காமெடி நமக்கும் பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். இந்த படத்துல வர காமெடி ஓரளவுக்கு எனக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை தாராளமா தியேட்டர் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. துதி ஹீரோ பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க, சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.